3 விழுக்காடு உள்ஒதுக்கீட்டில் பல்லரும் வரலாம் பலரும் வரலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 15 விழுக்காட்டு பொது பிரிவுக்குள்ளே போகலான்னு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை சொல்றாங்க. 15 விழுக்காடு என்று எஸ்சி ஒதுக்கீட்டு இந்த 3 போக 18ல 3 போக 18 15 இருக்குல்ல, இந்த 15க்குள்ளேயும் அருந்தர்கள் தகுதி இருந்தா உள்ளே போலான்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய மோசடியான வார்த்தைங்க. ஒரே ஒரு நபர் 3 விழுக்காடு அறிவித்த பிறகு 15 விழுக்காட்டுக்குள் ஏதாவது அருந்ததியர் ஒரே ஒரு நபர் சென்றதாக ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். திருமாவளவன் காட்டுவாரா? இல்ல இந்த சீமான் காட்டுவாரா? இல்ல கிருஷ்ணசாமி காட்டுவாரா? காட்ட முடியாது, ஏன்னு நடக்கல. ஆனால் 3 விழுக்காட்டுக்குள் எத்தனை பேர் பல்லரும் பறையர் உள்ளே வந்தார் என்ற ஆதாரம் எங்களில் லிஸ்ட் பெரிய லிஸ்டே இருக்கு. இப்படி மேடைக்கு மேடை பொய் பேசுவதே மரியாதைக்குரிய திருமாவளவன், மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமியுடைய வேலையா போச்சு. இதுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு சீமானும் வந்து முன்னாடி வந்து நிற்கிறார். என்னையா உங்களுக்கு சிக்கலு? ஒரு சமூகம் எல்லா வகையிலும் உரிமை மறுக்கப்பட்டு இருக்கிற சமூகத்தை கைதூக்கி விட வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு இல்ல. நீ எப்படி அருந்ததிகளை தாண்டி இன்னும் பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர் இருக்கிறான், அவன் எப்படி நீ கைதூக்கி விடுவ? பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு மிக பிற்படுத்தப்பட்டோர் என்று அறிவிக்கப்பட்ட போது நீ கைதட்டி வரவேற்பு கொடுத்தாய். தாழ்த்தப்பட்டிருக்கான ஒதுக்கீட்டை பிரித்து அருந்ததிற்கு 3 விழுக்காடு என்று சொல்லுகிற போது மட்டும் ஏன் உன் கை நடுங்குது? என்ன காரணம்? அந்த அளவிற்கு அருந்ததி மக்கள் மீதான வெறுப்பு உன் நாடி நரம்புகளில் முறுக்கேறி கிடக்கிறது, கட்டி கட்டி போய் கிடக்கிறது. இதை ஒருபோதும் உடைக்காமல் விட மாட்டோம். எங்களுடைய லட்சியம் உனக்கான பதில் 7 விழுக்காட்டை அடைவதுதான் உனக்கான பதிலாக அமையும் என்பது